வணக்கம். அன்றைக்கி வீடியோவில் நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய எந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மல்லி சட்னி வைக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்துங்க, உருட்டு உளுந்து, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்புங்க. இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா செவந்து வர வரைக்கும் இது லைட்டாக எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனால் தான் பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவு பருப்பு நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த சட்னியில் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால் 2 வரமிளகாய் மட்டும் போதும். வரமிளகாய் இந்த அளவு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் நம்ம 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 10லேருந்து 12 பூண்டு பல், அதோட 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சூப்பராக எண்ணெயில் வதங்கிடணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலை இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னி வைக்கும்போது சட்னி ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த அளவு லைட்டாக தேங்காயை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. மல்லி இலைகளை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லித்தலையை இப்போ இதில் சேர்த்துடலாங்க. இந்த மல்லி இலைகளில் மண் அதிகமாக இருக்குங்க. அதனால் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் மட்டும் மல்லித்தலை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா சுருண்டு வந்துடுங்க. அந்தளவு சுருண்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் நம்மளோட மல்லித்தலை எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சட்னியை நல்லா ஆற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. வதக்கினது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த சட்னி கொரகொரப்பாக பிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வலுவலுப்பாக பிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாங்க. நான் வந்து இந்த சட்னி நல்லா வலுவலுப்பாகவே அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், நம்மளோட சட்னியை அரைச்சாச்சு. ரொம்பவே சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியான சூப்பரான கொத்தமல்லி சட்னியை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.